திணை தமிழ் இலக்கணத்துல இப்போ உயர்திணை அக்ரிணை மற்றும் பால் அதை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ எண் ஒருமை பன்மை. அதற்கு முன்னாடி அதாவது உயர்திணை அக்ரிணையில் எக்ஸெப்ஷன், அதாவது மனிதர்களை உணர்த்துறது உயர்திணை சொன்னேன். அக்ரிணை அதில் அதாவது காமன் பொது பால் பெயர்கள் அப்படின்னு இருக்கு. அதாவது இப்போ அதுக்கு எடுத்துக்காட்டு நான் சொன்னேன். இதுக்கு பேர் உயர்திணை, அதாவது நம்ம பார்த்துட்டு இருக்க திணை உயர்திணை அக்ரிணை. அதில் பொது பால் பெயர்கள் அப்படின்னு இருக்கு. பொது பால் பெயர்கள். அதாவது அக்ரிணையில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அந்த நான் லிவிங் திங்ஸ் இயற்கை பொருள்கள் வந்தால் நம்ம அதை ஒருமையில் குறிக்கிறோம், மரியாதை தேவையில்லைன்னு சொன்னோம். ஆனால் சில இடங்களில் அதுக்கு தான் பொது பால் பெயர்கள்னால் இரண்டுலையும் வரும். அந்த எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா அது உயர்திணையாகவும் நம்ம நடைமுறையில் பயன்படுத்தலாம், அக்ரிணையாகவும் பயன்படுத்தலாம். அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் குழந்தை. குழந்தைங்கிறது ஆக்சுவலாக லிவிங் ஒரு பேபியை சொல்கிறோம். குழந்தை அழுதது. அப்போது இது அழுததுங்கிறது நம்ம அக்ரிணைக்குரிய பயனிலை சொல். குழந்தைங்கிறது உயர்திணை. அப்போ உயர்திணைக்கு பயனிலையாக எப்படி அக்ரிணையோடைய பயனிலையை பயன்படுத்தலாம் அப்படின்னா அதுதான் பொது பால் பெயர்கள். அதே குழந்தை சிரித்தான். இப்போ அவங்களோட வினைச்சொல், இப்போ ஒரு குழந்தை செய்யக்கூடிய ஒரு வேலையை சொல்லும் பொழுது குழந்தை சிரித்தான். இப்போ இது உயர்திணை, உயர்திணைக்குரிய பயனிலை சிரித்தான். இது கரெக்ட். இப்படியும் எழுதலாம், இதுவும் எழுதலாம் இலக்கண முறைப்படி. அதாவது இதுவும் கரெக்ட். ஆனால் குழந்தைங்கிறது உயர்திணைக்குரிய சொல். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சூரியன் உதித்தது. உதித்ததுங்கிறது சன்ரைஸ் இல்லையா? அப்போ சூரியன்கிறது அக்ரிணை, உதித்ததுங்கிறது தான் அக்ரிணைக்குரிய இது கரெக்டான பயனிலை. ஆனால் சூரியன் உதித்தான். அப்போ இது அக்ரிணை. பயனிலை பார்த்தீங்கன்னா உயர்திணைக்குரிய பயனிலையை நம்ம தொடர்பு படுத்தி எழுதியிருக்கோம். அப்போ இதுவும் சரி. அப்போ இதுதான் பொது பால் பெயர்கள். பொது பால் பெயர்கள்னா உயர்திணை அக்ரிணையில் உள்ள பயனிலையை தவிர்த்து சில நேரங்களில் எக்ஸப்ஷனலாக இந்த மாதிரி. அது மாதிரி சூரியன்கிறது உதித்தன். அதாவது இயற்கை பொருள்களில் காமன் ஜெண்டருங்கிறது நதி, அதாவது நிலவு, அதாவது மென்மையான பொருட்களை எல்லாம் ஃபெமினின் ஜெண்டர் பெண் பாலோட தொடர்பு படுத்தியும், சூரியன் அப்படிங்கிறது கதிரவன், அதாவது ஒரு மாஸ்குலின் இதுங்கிறது ஒரு மலை, ஒரு ஸ்ட்ராங்கான உள்ள, அதாவது நேச்சுரல் திங்ஸில் ஸ்ட்ராங்காக உள்ளது எல்லாத்தையும் ஆண் பாலாகவும் தொடர்பு படுத்துறது. அதாவது மரபு, அது தமிழில் ஒரு மரபு. இப்போ இதே நிலவு சிரித்தது அப்படின்னா நிலவு சிரித்து. அது மாதிரி நதியை சொல்லும் போது நதி ஓடினாள் அப்படின்னா அங்கே நதிங்கிறது அக்ரிணை பொருள். ஆனால் ஓடினாள் அப்படிங்கிறது நர்மதா சிரித்தாள், கங்கா ஓடினாள், காவேரி பெருக்கெடுத்து ஓடினாள் அப்படின்னு ஒரு செயலே வரும் பொழுது அங்கே காவேரி, அதான் நதிங்கிறது பெண்மையை குறிக்கிறதுனால அதை என்னவா சொல்லுவாங்க, பெண்களுடைய தொடர்பு படுத்தி அதுக்கு பெண் பால். இப்போ திணையில் உயர்திணை அக்ரிணை படித்தோம் இல்லையா? அப்போது அதில் இது பொது பால் பெயர்கள். சரிங்களா? அப்புறம் அந்த வகைகள் பார்த்தோம். இப்போ அடுத்து எப்படி ஆண் பால் பெண் பாலை நம்ம வேறுபடுத்துதல் அதை பார்க்கலாம். ஆண் பால் பெண் பால் அந்த வகை பார்த்தோம் இல்லையா? அப்போது ஆண் பால் மற்றும் பெண் பால் வேறுபடுத்துதல் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறது? ஓகேவா? வேறுபடுத்துதல். அது மாதிரி ஆண் பால் பெண் பால் வேறுபடுத்துதல்ல இன்னொரு சின்ன ஒரு ஃபார்முலா டிப் மாதிரி ரூல் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த உயர்திணை பெயரோடு பின்பகுதி விகுதி
பகுதி விகுதி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இன்னொரு முறை சொல்கிறேன். பகுதிங்கிறது ஒரு சொற்களின், அதாவது ஒரு வந்தான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்தால் அதனுடைய முன்பகுதி, அதான் பகுதி. விகுதி அப்படிங்கிறது அந்த வார்த்தையோட பின்பகுதி. சரிங்களா? அப்போது ஆண்பால் பெண்பாலை எப்படி ஃபார்ம் பண்ணுறது, எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, எப்படி எழுதுறது, சரிங்களா? அது பார்க்கலாம். இப்போது ஆண்பாலில் இப்போ அந்த பகுதியின் பின்னாடி அந்த எழுத்தோட அன் அப்படிங்கிற விகுதி சேர்த்து எழுதக்கூடிய ஆண்பால் வார்த்தைகளை இப்போ பார்க்கலாம். அன் அப்படிங்கிறது சேர்த்தோம்னா அதோடைய வர்றது எல்லாமே என்னது? ஆண்பாலாக இருக்கும். இப்போ இந்த அன், இப்போ இதை பிரித்து எழுதி இங்கே இப்போ இந்த அன்கிற வார்த்தை இங்கே எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா, இப்போ லாஸ்ட்டு சன்னுங்கிறத நம்ம எப்படி பிரித்து இன், அப்போ இந்த சன்ங்கிறத இச்சு கூட்டல் அன்னுன்னு நம்ம பிரிப்போம். கவனிச்சுக்கோங்க, இங்கே அன் விகுதி எங்கே இருக்குது, அன்கிற எழுத்து இல்லைன்னு நினைக்கக்கூடாது. அதுக்கு தான் நான் வந்து உயிர்மை எழுத்துக்களை பிரித்து எழுதுறது முன்னாடி உள்ள வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அப்போ இங்கே எங்கே அன் வருது அப்படின்னா அரசன், அந்த லாஸ்ட்டு 2 வார்த்தை சன்னுங்கிறத நம்ம பிரித்தோன்னா, இப்போ நான் பிரித்து எழுதி காட்டுறேன் பாருங்கள். இச்சு கூட்டல் அன். அப்போது இந்த மாதிரி அன் விகுதி வந்தால் அது ஆண்பால். சரிங்களா? அடுத்து மாணவன், மாணவன். அப்போ இதையும் பிரிச்சிங்கன்னா எப்படி வரும்? இவ்வு கூட்டல் அன், அப்போ ஆண்பால். அப்போ ஆண்பால்ங்கிறது அந்த திணையில் அந்த பெயர் சொல்லோடு விகுதியா அன்கிறது சேர்ந்தா அதெல்லாம் ஆண்பால். சரிங்களா? இப்போது பெண்பால் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த விகுதி ஈங்கிற எழுத்தோட முடிகிறதா இருக்கும். இப்போ இதுக்குரிய பெண்பால் நான் எழுதுகிறேன் பாருங்கள். ஈங்கிற விகுதி கொண்டு இதனுடைய பெண்பால் நிறைவடையும். இப்போ அரசன், அப்போது அதற்குரிய பெண்பால் அரசி. இப்போ இந்த ஈங்கிற விகுதி இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த சீங்கிற எழுத்தை நம்ம இச்சு கூட்டல் ஈ அப்படின்னு பிரித்து அந்த ஈ வருது. அப்போது இதுதான் பெண்பால். ஸோ கிங், குயின், அரசன், அரசி. சரிங்களா? அடுத்து மாணவன், மாணவி, மாணவி. அப்போ இந்த வீங்கிற எழுத்தை நம்ம பிரித்தா இவ்வு கூட்டல் ஈ, இந்த இருக்குது பாருங்கள், ஈங்கிற விகுதியோடு முடிந்திருக்கு. அப்போ இதுதான் ஆண்பால் பெண்பால்க்குரிய, அதாவது விகுதி, விகுதியை வச்சு தான் நம்ம இது வந்து மாஸ்குலின் ஆண்பால், இது பெண்பால் அப்படின்னு நம்ம பிரித்தறிய முடியும். சரிங்களா? அடுத்து அன் ஈ, அதே மாதிரி, அதாவது ஆண்பால் கூறியது அன்னு முடிஞ்சு, சரிங்களா, இங்கே உள்ளது வந்து ஐ அப்படிங்கிறது நிறைவடையும். அதுக்குரிய எடுத்துக்காட்டு பார்க்கலாம். அதாவது விகுதி வந்து அன் ஆண்பாலில், பெண்பால் வந்து ஐங்கிற எழுத்தை வச்சு எப்படி முடியுது, அதுக்குரிய எடுத்துக்காட்டு. அதே மாதிரி இங்கே வந்து அருங்கிற விகுதி வரும், அன்னும் வரும் அர்ரும் வரும். சரிங்களா? அருங்கிறதும் வரும். அன் விகுதி ஆண்பாலில் எப்படி வருது? ஆசிரியர். அப்போ இந்த எருங்கிறத நீங்கள் பிரித்து எழுதுனீங்கன்னா ஈ கூட்டல் அர், ஆண்பாலில் ஆசிரியர். இப்போ இதை ஐங்கிற விகுதியோட முடிந்து பெண்பாலாக இது மாறும். அப்போ ஆசிரியை, ஆசிரியை அப்படிங்கிறது பெண்பால். இப்போ இந்த ஐங்கிற எழுத்தை நம்ம பிரித்து எழுதணும்னா ஈ கூட்டல் ஐ, இந்த ஐங்கிற விகுதி முடிவாகுது. சரிங்களா? ஆசிரியர், ஆசிரியை. அடுத்து நடிகர், நடிகர் அருங்கிற விகுதியில் முடியுது. அப்போ இதை பிரித்து எழுதணும்னா இக்கு கூட்டல் அர், இங்கே அதே பெண்பால் நடிகை. அப்போது நடிகை, நடிகை. அப்போது இந்த கைங்கிற எழுத்தை நம்ம பிரித்து எழுதணும்னா இக்கு கூட்டல் ஐ. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போது ஆண்பாகல் விகுதி அர் அன் வச்சு எழுதணும்னா ஐ விகுதியை கொண்டு முடியக்கூடிய பெண்பாலாக இதை எப்படி மாற்றலாம் அப்படின்னா ஆசிரியர், ஆசிரியை, நடிகர், நடிகை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்து ஆண், அதாவது இங்கே அர் அன் இருக்கிற மாதிரி ஆண், அப்போ இங்கே எப்படி மாறும்
அப்படிங்கிறத எடுத்துக்காட்டோட பார்க்கலாம். ஆண் 2 சுழியின் கவனிச்சுக்கோங்க. 3 சுழியின் தான் மேஸ்குலின் ஜெண்டர்னு சொல்லியிருக்கேன். இது ஆண்கிறது விகுதி, முடிவடையக்கூடிய வார்த்தை. இங்கே வந்து ஆட்டி அப்படின்னு முடியும். விகுதி வந்து ஆட்டி. இப்போ எடுத்துக்காட்டு பார்க்கலாம். சீமான், சீமாட்டி, சரிங்களா? பெருமான், பெருமாட்டி, அப்போ இந்த இது இப்போ ஆண்கிறது இந்த மான்கிறத நம்ம பிரித்து எழுதுனா இம்மு கூட்டல் ஆண். ஓகேங்களா? இங்கேயும் மான் இருக்கு. அப்போ இதை பிரித்து எழுதுனா இம் கூட்டல் ஆண். ஆண்கிற விகுதியோட முடிவாகி இருக்கு ஆண் பால். அடுத்து இந்த எண்டிங் விகுதி ஆட்டி. அப்போ சீமாட்டி. அப்போ இந்த மாட்டி அப்படிங்கிறத நம்ம பிரித்து எழுதுனா எப்படி வரும்? இம் கூட்டல் ஆட்டி, சீமாட்டி. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆண்பால் பெண்பால் வேறுபடுத்தி எதை வச்சு வேறுபடுத்தணும்னா இந்த விகுதி. விகுதிங்கிறது இங்கிலீஷில் ப்ரெஃபிக்ஸ் சஃபிக்ஸ்னு படிப்போம் இல்லையா? இங்கிலீஷ் கிராமரில் ப்ரெஃபிக்ஸ் ப்ரீஃபிக்ஸ் அப்படின்னா அந்த வார்த்தையோட முன்பகுதியோடு இணைக்கிறது. சஃபிக்ஸ் அப்படின்னா அந்த வார்த்தையோட பின்பகுதியில் நம்ம ஜாயின் பண்ணுறது. இங்கே இதுதான் சஃபிக்ஸ். ஓகே, ஸோ இங்கிலீஷ் கிராமரை வச்சு நீங்கள் இது படிக்கும்போது ரொம்ப எளிமையாக இருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலாக இது இதுதானே அது, எனக்கு அது நல்லா தெரியுமே. ஸோ விகுதிங்கிறது சஃபிக்ஸ், பின்பகுதியை இணைக்கிறது. இதுதான் ஆண்பால் பெண்பால் வேறுபடுத்துதல். ஓகேங்களா? அடுத்து ஒருமை பன்மை எண் எப்படி எழுதுறதுன்னு நம்ம பார்க்கலாம்.